பிரியமானவர்களே, அம்பாங் புச்சா நதி ஓரத்தில் இருந்து இந்த பதிவு. ஒரு ஊழியர் ஒரு 2 நாள் ஊழியத்திற்காக வெளியூருக்கு போயிட்டார். வெளியூருக்கு போய் வெளியூர்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வராரு. அவர் வரும்போது ரொம்ப பசியோடு கூட வராரு. ரொம்ப பசி. வீட்டுக்கு வந்தோடனே தன் மனைவிட்ட சொல்கிறார், அம்மா நான் போய் கை காலெலாம் அலம்பிட்டு வரேன், நீ சாப்பாடை எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வராரு. தன் மனைவி அப்படியே உக்காந்துருக்குறாங்க. அவருடைய கண்களில் கண்ணீர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அவர் பார்த்தோன்னே, என்னம்மா ஏன் அழுகுற, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மனைவியை கேட்கும்போது அந்த மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் போனீங்க, இந்த 2 நாட்களாக குழந்தைகள் வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நாட்களாக நான் வெறும் தண்ணி மட்டும்தான், பச்சை தண்ணியை மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சாப்பாடு எடுன்னு சொல்கிறீங்க. நம்முடைய குடும்பத்தின் நிலை உங்களுக்கு தெரியும். போகும்போது நான் சொன்னேன், வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு போயிட்டீங்க. இப்போ போயிட்டு வந்து சாப்பாடு கேட்குறீங்க, ஒன்றுமே இல்லைங்க, சாப்பிட ஒன்றுமே இல்லைங்க, நானும் 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கேங்கன்னு சொன்னோடனே அவர் அப்படியே உடைந்து போனார். அந்த ஊழியர் அப்படியே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே உடைந்து ரொம்ப மனவேதனையோட, அம்மா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார்மா, கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், நீ கலங்காத, வா 2 பேரும் ஜெபிப்போம். பிள்ளைங்க என்ன செய்கிறான்னு கேட்குறாரு. பிள்ளைங்க 2ம் பால் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. 2 நாளாக அவங்களும் ஒன்றுமே சாப்பிடலை அப்படின்னு சொன்னோன்னே இவர் அந்த ஊழியரால் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆண்டவரே, என் குடும்பம் பட்டினியாக இருக்கிறோம், உமக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஓடி ஊழியம் செய்கிறேன், என் குடும்பம் பட்டினியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அம்மாவா 2 பேரும் உட்காந்து கர்த்தர்கிட்ட மன்றாடுவோம், கர்த்தர்கிட்ட நம்மளுடைய காரியத்தை சொல்லுவோம். ஒரு நாளும் ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாளும் ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு 2 பேரும் வரவேற்பாறையில் உட்காந்து முழங்காலில் நின்று ஜெபிக்கிறாங்க. கண்ணீரோடு, அபயமிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இதில் கொஞ்சம் நேரம் அவங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவு தட்டப்படுகிறது. அவங்க வீட்டு கதவு தட்டப்படுது. அவங்க சொல்கிறாங்க, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க. போய் கதவை திறந்தா ஒரு அக்கா நிறைய கேரியரில் நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. அவங்க அக்கா இன்றைக்கி காலையிலேருந்து தெரியல, உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு என் உள்ளத்தில் ஏதோ ஒரு காரியம் போய்கிட்டே இருக்குது, சமைச்சு கொடுக்கணும், இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உள்ளத்தில் வேவிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தாங்க எங்களுக்கு சமைக்கும்போது சேர்த்து உங்களுக்கு சமைச்சோம், பிரியாணி சமைச்சிருக்கேன், நிறைய காரியங்கள் இருக்குக்கா, சாப்பிடுங்கான்னு சொன்னோடனே அவங்க வாங்கிட்டு ரொம்ப நன்றிம்மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாரத்தை வாங்கிட்டு போய் கணவர் முன்னுக்கு வச்சு சொல்கிறாங்க, இங்கே சாப்பாடு நமக்கு கர்த்தர் கொடுத்துட்டார் அப்படின்னு. அந்த 2 பேரும் சாப்பாடை எடுத்து வச்சு பிள்ளைகளையும் கூட்டி உட்கார வச்சுட்டு அழுது சாப்பிட முடியல. அவங்களால சாப்பாடை எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியல. கர்த்தர் செய்த அந்த நன்மைகளுக்காக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, பட்டினியாக 2 நாள் பட்டினியாக இருந்த எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக பக்கத்து வீட்டில் பேசியிருக்கீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப சிரமத்தோட கண்ணீரோடு தான் அந்த நாள் ஆகாரத்தை சாப்பிட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, யோனா 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரை, 2 நாட்களாக பசி மயக்கத்தில் இருந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் சமைத்து கொடுக்கத்தக்கதாக நீ செய்த அற்புதத்திற்காக துதிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.